சினிமானா நம்ம வந்துருவோம், வந்தோன்னே வாய்ப்பு கொடுப்பாங்க, நடிச்சலாம். வந்த பிறகு அங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சு சினிமா இட் இஸ் நாட் ஈஸி திங். சினிமான்றது கனவுன்னு சொல்ல முடியாது, அது என்னுடைய ஆழ் மனதில் எழுதப்பட்ட ஒரு கலவை மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் சிந்தனை இருந்துகிட்டு தான் இருக்கும், சென்னைக்கு போகணும், சினிமாவில் நடிக்கணும், அந்த ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மற்ற மாதிரி சினிமாவுக்கு வர படுக்க எந்திரிக்கல. ரஞ்சித் சாருக்கும் குஷ்பு மேடத்துக்கும் ஒரு டூயட் பாட்டு நடக்கக்கூடியது. அது வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்கு. இட் வில் டேக் மோர் தென் 4 days ஆயிடுச்சு. கோவிசார்லா மேடத்துக்கு வந்து சீன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். முதல்ல பல சீன் எடுத்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த அம்மா சினிமாவில் வரும்னு பார்த்தா ஒரு சீன் கூட வரலையா. இப்போ சினிமாவில் வந்து ஏமாற்றம்ன்றது எல்லாத்துக்குமே, ஈவன் சிவகுமார் சார் கூட, சார் இவர் யாரு புதுசா இருக்காரு, நான் பார்த்ததே இல்லை, இவருக்கு யாரும் ஏசா கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க சார் சொல்லி வந்து ஃபைட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரைப்பட நடிகர் சகாயராஜ் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சினிமா துறையில அவங்களோட அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சினிமா துறையில எத்தனை வருஷங்களா இருக்கீங்க? ஆக்சுவலி சினிமா துறையில வந்து மொத்தம் ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஓகே சார். ஆனா இப்ப வந்து முதல்ல வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 years இருந்தேன். அப்ப வந்து சினிமாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. அதாவது வாக்கிங் ஃப்ரம் ஸ்டம்பிளிங் மாதிரி தவந்து பார்த்துக்கிட்டு வந்து ஒரு ஐ எம் டாக்கிங் அபவுட் 20 years பேக். ஓகே. அப்ப வந்து மகளிருக்காக படம், வானத்தை போல, வாஞ்சிநாதன், இந்த படங்கள்லாம் எடுக்கிற டைம்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலை பார்த்துட்டு நம்ம சினிமானா நம்ம வந்துருவோம், வந்தோன்னே வாய்ப்பு கொடுப்பாங்க, நடிச்சலாம். வந்த பிறகு அங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சு சினிமா இட் இஸ் நாட் ஈஸி திங். அது வந்து நமக்கு ரொம்ப அதனுடைய நீளம், அகலம், ஆழம்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ள போக முடியும். ஏதோ தெரியாம என்னமோ ஈஸியா நினைச்சு வந்து பார்த்துட்டு சரி இப்போதைக்கு முடியாது பொறுக்கு, நம்ம வந்து அதுக்கு தயார் பண்ணிட்டு வருவோம், பொருளாதாரத்தையும் தயார் பண்ணிக்குவோம், உடம்பையும் தயார் பண்ணிட்டு லெட் அஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 years, நியர் அபவுட் 20 years பேக்ல வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு போயிட்டேன் நேட்டிவ்க்கு. ஆரம்பத்துல வரும்போது உங்களோட ஏஜ் என்ன சார் இருந்துச்சு? அப்ப வந்து ஒரு 35 இருக்கு சார். 35 to 38 இருக்கும். என்ன கனவோட சார் நீங்க வந்து சினிமா துறைக்குள்ள வந்தீங்க? சினிமான்றது கனவுன்னு சொல்ல முடியாது, அது என்னுடைய ஆழ் மனதுல எழுதப்பட்ட ஒரு கலவை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு நடிப்புன்றது எனக்கு அது ஒரு டெப்தாவே ஆயிருந்ததுனால அது காலப்போக்கில் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. வளர ஆரம்பிச்சுன்னா சினிமான்றது கஷ்டம் தான். அந்த காலத்துல தியாகராஜ பகதூர் காலத்துலயும் கஷ்டம் தான், இன்னைக்கு இருக்கிற காலங்களும் சினிமாவில் நுழைய கஷ்டம் தான். என்ன அன்னைக்கு இருந்த காலங்களில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற காலங்களும் வந்து அந்த அளவுக்கு we are not expecting like previous, எதிர்பார்க்க முடியல அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது. ஆனா சினிமான்றது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வெவ்வேறு உருவங்கள் மாறிடுச்சு. அதனுடைய வே ஆஃப் அந்த இது வந்து பல உருவங்களை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா சினிமா அது மாதிரி எங்களுக்கு மனநிலை மாறல. நான் வந்து மனநிலை மாறி இருந்தேன்னா ஐ வுட் பி வெரி ஹாப்பி. பட் மனநிலை மாறவேனால அந்த 3 வருஷம் இருந்து பார்த்துட்டு உள்ள சூழ்நிலைலாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ வென்ட் பேக் டு நேட்டிவ். ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்ட பிறகு குடும்பம், சூழ்நிலை, குழந்தைகள் பார்க்கும்போது இது ஒரு காலநிலையான வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சு அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நியர் போட்டு ஒரு 18 to 20 years ஐ ஹேட் பீன் அட் நேட்டிவ்ல இருந்ததுனால வர முடியல. இருந்தாலும் என் மனதில் இருந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தமானது ஒரு சிறிவும் குறையல. ஒவ்வொரு நாளும் சிந்தனை இருந்துகிட்டு தான் இருக்கும், சென்னைக்கு போகணும், சினிமாவில் நடிக்கணும், அந்த ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் வர முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை. ஏன்னா அது வந்து ரியல் லைஃப், இது வந்து ஒரு இமேஜினரி லைஃப். இது கிடைக்காம போகும், பட் அது உறுதியா கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, a bird in hand is worth than 2 in the bush. கையில இருக்கிற ஒரு புதல் இருக்கிற 2 பறவை காட்டலாம், கையில இருக்க ஒரு பறவை எவ்வளவு மேலு. அதனால நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சினிமா மறக்க வேணாம், வீ கேன் கோ எனி டைம். சினிமாவுக்கு வயசு எதுவும் கிடையாது, எப்போனாலும் போகலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருந்தோம். அப்படியே காலப்போக்கில் வந்து ஒரு 20 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு வரதுக்கு இப்போ வந்து நான் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 4-5 வருஷமா இப்போ ஃபீல்டில் இருக்கேன். முதல்ல ஒரு 3 வருஷம் இப்போ என்னுடைய சினிமா லைஃப் வந்து ஒரு 8 yearsன்னு வச்சுங்களேன். பட் இந்த டூரிங் த 8 yearsல கூட மற்றவங்களை காட்டிலும் ஐ ஏர்ன் வாஸ்ட் நாலேஜ். ஏன்னா நான் மற்ற மாதிரி சினிமாவுக்கு வர படுக்க எந்திரிக்கல. மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் ஐ ஸ்பெண்ட் வாட் இட் இஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி பண்ணதுனால என்னுடைய 8 years சர்வீஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 20 years சர்வீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே சார். ஆரம்பத்துல நீங்க வந்து சினிமாக்குள்ள வரும்போது உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? நீங்க எதை நினைச்சு வந்தீங்களோ அதை வந்து பயணிக்க முடிஞ்சது? எஸ், வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது கோடம்பாக்கத்துல வந்து அக்ஷயா மூவிஸ்னு ஒரு கம்பெனில வந்து மகளிர்கான படம் வந்து எடுத்தாங்க. அவர் வந்து டைரக்டர் வந்து அவர் பேர் வந்து முருகன். அவர் தென்காசிக்கார், படத்துக்காக இந்தியன் மாறிட்டாரு.
அதுதான் படம் பார்த்துருக்கும் போது என்னை அதே மாதிரி பார்த்துட்டு அக்ஷயா மூவிஸை கண்டுபிடிச்சி நான் போயிட்டோம். இன்னும் அப்போ எல்லாம் வந்து செல் கூட அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 20 இயர்ஸ் பேக்கில் வந்து வருவாங்க, சொல்லுவாங்க, பேப்பர் நியூஸ் வரும், மற்றவங்க கேதர் பண்ணு. அது மாதிரி போனால் ஐ யூஸ் டு கோ எவ்ரி நவ் அண்ட் தென். அவங்க கூப்பிடுவாங்க, சார் இன்னைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு வாங்க, இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் வாங்க, அப்படி அடுத்த வாரம் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. நியர் அபவுட் 6 months பாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 35 இயர்ஸ் 38 இயர்ஸ்னால எனக்கு வந்து இந்த சினிமா போகிற முகத்தினால கூப்பிட்ட டைம்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 6 மாசம் ஆன பிறகு அப்ப படம் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, செட்டில் போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குரல் மட்டும், சார் நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, அதே வார்த்தையை சொல்றாங்க. அப்ப அந்த 6வது மாசத்துல கிளம்பி வெளியே போகும்போது அங்க ஒரு குரல், தம்பிங்க வாங்கன்னு கூப்பிட்டு, அவர் அங்க இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏப்பா அந்த பையன் எப்ப பார்த்தாலும் வந்து போய்கிட்டே இருக்காரு, இன்னும் இருந்தா சான்ஸ் கொடுங்க, இல்லாட்டி சான்ஸ் கொடுக்காதீங்க, எதுக்காக அவர் அலைய விடுறீங்கன்னு கேட்டாரு. சார் நாங்க என்ன நினைச்சோம்னா அவர் அப்படியே நம்ம தேதியை மாறி மாறி கொடுக்க போது அவர் போர் அடிச்சு போயிடுவார்னு நினைச்சோம். ஆனா போகாம வந்துகிட்டே இருக்காரு, நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம கிட்ட எந்த சீன் இல்ல, ஒரே ஒரு ஆட்டோ சீன் தான் இருக்கு. அந்த ஆட்டோ சீன் கூட ஓரளவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னாரு. அப்புறம் அந்த சீன் நினைச்சேன், மேஸ்திரி சீன் என்ன ஆச்சுன்னாரு. அது இருக்கு சார், அது வந்து கொஞ்சம் பெரிய இது, அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நடிக்கப்பட்ட நடிகர்களை கொடுக்க முடியும், இவர் புதுசா இருக்காரு அப்படின்னு. புதுசா இருக்காருன்னா ஏன்டா அவர் கொடுக்க முடியாது, ஏன்னா என்ன படிச்சிருக்கீங்க நீங்க, நான் ஒரு கிராஜுவேட் சொன்னேன். ஏன் டைலாக் பேசுவீங்களா, டைலாக் எல்லாம் பேசுவேன். அப்ப ஏன் அவர் நடிக்க மாட்டாரு, இவர்கிட்ட அந்த பேப்பர் கொடுத்தாங்க, ஒரு பேப்பர் கொடுத்தவங்க 4-5 ஒரு ஃபைல்ல ஒரு 4-5 பேப்பர் கொடுத்தாங்க. நம்ம நடிக்கணும்னு ஆசையா வந்து டக்குன்னு 4-5 பேப்பர் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. அது ஒரு மெத்த மாதிரி இருந்துச்சு. உட்காந்தோம். உட்காந்ததுல வந்து இந்த டைலாக்க ஒரு தடவை பார்த்துட்டு பேசுங்கன்னாரு. நான் பக்கத்தை பார்த்துட்டு என்னடா வாசிக்கதான் முடிச்சு எப்படா பேசுன்னு டக்குன்னு ஒரு இதாச்சு. எனக்கு அடிச்சு அதுக்கு முன்னாடி அடிச்சு பழக்கம் இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு கூப்பிட்டு சொன்னார்ல, தம்பி இங்க வாங்கப்பான்னு சொல்லி. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்டு சொன்னார், தம்பி இதுல இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் கூட பேச முடியாது டைலாக், நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, ஜஸ்ட் ஹேவ் ஏ அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்ற கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னாரு. சரிங்க சார் சொல்லி அந்த கருத்தை உள்வாங்கிட்டு அந்த மேட்டரை சொன்னாரு. அது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோல அது வந்து ரஞ்சித் வந்து ஹீரோவா இருக்காரு, குஷ்பு வந்து ஹீரோயினா இருக்காங்க. எனக்கு வந்து மேஸ்திரி, அவர் இன்ஜினியர், அவர் ஒரு கன்னிங் பர்சன் அந்த படத்துல. மழுக இவங்க இந்த அம்மா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். ஆமா, கோவை சார் எல்லாம் வடிவேல் நடிக்கிறாங்க. அது படத்தும் போது அதே மாதிரி கூப்பிட்டு டைலாக் கேட்கறேன், டைலாக் படிச்சு பேசிட்டேன். அவங்க டைரக்டர் பார்த்துட்டு ஓகேனாரு. பட் ஒரே ஒரு தப்பு பண்றேன், என்ன சார் நீங்க படப்படன்னு பேசுறீங்க, அது டப்பிங் பண்ணும்போது சிரமமா இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு பேசுங்க. சரிங்கனாரு. ஏவிஎம் ஸ்டுடியோல ஷூட்டிங் சொல்லி என்னைய கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போனா உள்ளுக்கு போனா செக்கு அங்குள்ள வாட்ச்மேன் விட மாட்டேன், யார் புதாலும் விட மாட்டேன். அப்புறம் அவர் வந்து சொன்னார், அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் புதுசா ஆர்டிஸ்ட் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, பேரை குறிச்சிங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அக்ஷயா மூவிஸ்ல அந்த ரிசிப்ட் மாதிரி போட்டு பேமெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. போனா அந்த டைலாக் சீன், ஒரு சீனுமா வந்து ஒரு ரஞ்சித் சாருக்கும் குஷ்பு மேடத்துக்கும் ஒரு டூயட் பாட்டு நடக்கக்கூடியது. அது வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்குது. இட் வில் டேக் மோர் தென் 4 days ஆயிடுச்சு. 4 days ஆனோடனே அப்புறம் வந்து நான் என்னடா சேர்ந்து 4 days ஆச்சுன்னு சொல்லி அப்படியே பண்ணா. அப்புறம் அந்த அம்மாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, யாரும் குஷ்பு மேடத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க, இவரு ஊருக்கு போயிட்டாரு. இதுக்கெல்லாம் பல சீன்ல எடுத்துட்டு எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க, அந்த இது பில் போட்டாங்க, எல்லாமே பண்ணாரு. ஈவன் ஐ ரிசீவ் த பேமெண்ட் ஆல்சோ வந்ததுக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா கடைசியில இருந்துச்சுன்னா இவருக்கு இந்த அம்மா மேரேஜுக்கு போனதுனால இட் மோர் தென் 3 to 4 months வரல. இவரு இது கடையில திருப்பி கூப்பிட்டாங்க. போனோன்னா ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட சீன் எடுத்துட்டோம், ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு. ஃபுட்டேஜ்னால நாங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாத அந்த சூழ்நிலை இருக்கோம், அதனால இனி வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு பெரிய வருத்தம். அப்ப போன டேஸ்ல வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆமா, அந்த பேமெண்ட் போன டேஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டாவே கொடுத்துருவாங்க, பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபுட்டேஜ் ஆயிடுச்சோடனே அது ஏகப்பட்ட நாங்கள் அந்த இது ஃபிலிம் எடுத்து அதிகமாக எடுத்துட்டோம். அதை வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த சீன் வந்து தேவையா இல்லைன்னு யோசனை இருக்கும், அந்த மேஸ்திரி சீனு. அதனால தேவைப்பட்டா கூப்பிடுறாங்க. அப்படியே போனாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து எடுக்கல. அப்ப எனக்கு பெரிய பலத்தை ஏமாற்றமா இருந்துச்சு, என்னடா இவ்வளவு பெரிய ஏமாற்றம் போச்சு. அப்பதான் பல புக்கில் படிக்கும்போது தேவானி மேடம் கூட முதன்னு ஒரு படம் நடிச்சாங்களாம் தமிழ்ல, ஹீரோயினா நடிச்சுட்டு படம் பூரா நடிச்சு முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துருக்காங்க ஹீரோயின் நடிச்சு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுங்க. கடைசியில் பார்த்தா தேர் இஸ் டிஸ்பியூட் பிட்வீன் த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அது வந்து கோர்ட்ல இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலையா. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்றம். கோவை சார் இல்லாம இடத்துக்கு வந்து சீன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் முதன்னு பல சீன் எடுத்துட்டு
திடீர்னு பார்த்துட்டு பார்த்தா அந்த அம்மா சினிமால வரும்னு பார்த்தா ஒரு சீனோட வரலையா. லியோனி சார் உட்கார வச்சு போய் ஒரு தடவை போய் உட்கார பேசும்போது முதல்ல காலையில போனாங்களாம், ஒரு 10 மணி உட்கார வச்சு மேக்கப் எல்லாம் போட்டாங்களாம், போட்டுட்டு 11 மணி 12 மணிக்கு டீ கொடுத்தாங்களாம், அப்புறம் 1 மணிக்கு உட்காருங்கனாராம். அப்புறம் அவரு உட்காந்துட்டு சரி சார் 3 மணி ஆச்சு 4 மணி ஆச்சு 6 மணி சார் இன்னைக்கு உங்களுக்கு சீன் இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் சிரிச்சிட்டாரா. இது என்னடா காலையில வந்தீங்க மேக்கப் போட்டீங்க புது பொண்ணு மாதிரி உட்கார வச்சீங்க, அப்புறம் கடைசியில சாயந்தரம் இன்னைக்கு உங்களுக்கு சீன் வரலன்ட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டார் லியோனி சார். இந்த சினிமால வந்து ஏமாற்றம்ன்றது எல்லாத்துக்குமே, ஈவன் சிவகுமார் சார் கூட முதல் ஏவி மேய்ப்ப செட்டியார் கொடுக்கும்போது உனக்கு தான் அந்த படம், அந்த படம் பெற்ற உனக்கு தான் அந்த படம் கட்டாயம் உனக்கு உண்டுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்களாம். கடைசியில வரும்போது ஹீரோவை மாத்திட்டாங்களாம். ஒரு கண்ணீர் தண்ணி விட்டு அழுதுட்டாங்களாம் மேய்ப்பா செட்டியார் முன்னுக்கு. அப்புறம் தான் சொன்னார் தேத்திட்டு ஒண்ணும் விடாதுப்பா உனக்கு நானால மறுக்க முடியாத சூழ்நிலை கொடுத்துட்டேன், அந்த வேற ஒரு ஹீரோ போட வேண்டியது இருந்துச்சு உனக்கு, நான் அப்புறம் வாய்ப்பு தரேன்னு சொல்லி அப்புறம் தான் வாய்ப்பு. இதனால ஏமாற்றம் சினிமால சகசம் சார். இப்படி சொல்லி எங்கள இடத்துல ஏமாற்றம் ஆகி போச்சு சார். அதனால என்னால அதெல்லாம் ஜீரணிச்சு நல்ல ஒரு இந்த மனதோட இருந்தாதான் சினிமால சைன் பண்ணிட்டு சில வாக்கிங் ஃபிலிம் சொல்லும்போது நம்ம பாடங்களை அந்த ஓடுற ஓட்டத்துல நம்ம பழக வேண்டியது இருக்கு, படிக்க வேண்டியது இருக்கு. சார் இப்படி ஏமாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? இந்த சினிமாவே வேண்டாம் போயிடலாம்லாம் தோணாதா? எஸ் அப்கோர்ஸ். உதாரணமா இப்படி போயிட்டு 6 மகளிர் படத்துல 6 மாசம் போயிட்டு வந்தேன்ல, ஒரு 4 மாசம் 5 மாசம் ஃபிடப் ஆகி திடீர்னு ஒரு அந்த இதுகிட்ட வரும்போது சிவன் கோயிலுக்கு ஓரமா ஒரு பார்க் இருக்கு. வந்தோடனே எனக்கே மனசு சங்கடப்பட அந்த பார்க்ல தனியா உட்காந்தேன். ஏன்னா நான் தேட் டைம் ஐ வாஸ் ஆல்வேன் அவ்வளவு என்னோட ஏஜ் வெல் மெச்சு இது கிடையாது, ஒரு வாஸ்ட் நாளைக்கு ஒண்ணு. என்னடா போயிட்டு எங்க பார்த்தாலும் ஏமாத்தமா இருக்குன்னு சொல்லி மனசு உடஞ்சு போய் எனக்கே என்ன அறியாம ஒரு மனசுல கவலை கண்ணுல தண்ணீர் வர அளவுக்கு ஆயிப்போச்சு. என்னடா ஒரு இவ்வளவு நாள் போயிட்டு வர ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லி. அதே மாதிரி வி சேகர் சார் எடுத்தார் இந்த படம். அவரு கூட கூடு வாழ்ந்தால் கூடுமே எடுத்துட்டு விரலுக்கு ஏத்து வைக்க எடுத்தா நினைக்கிறேன். அப்போ ஆபீஸ் இதை சாலிகிராமம் இருக்கு போனா இது பண்ணிட்டாங்க. இது பண்ணி எல்லா வேலையும் முடிச்ச உடனே திடீர்னு கூட்டம் எல்லாத்தையும் பிடிச்சி நாங்க நிக்கிறோம் ஆர்டிஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டாரு. எல்லாருமே அங்க உள்ள ஆட்களும் தள்ளி விட்டு வெளியே அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. அப்புறம் சினிமால சைன் பண்ணோம்னா இன்னும் சில முயற்சிகளை எடுத்தோம்னா இந்த படம் நீ வருவாயான படத்துக்காக இதே சாலிகிராமத்துல சூப்பர் குட் பிலிம்ஸ்ல அப்ப அங்க காடு அந்த இதுல இது இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் வந்தாங்க. அப்பெல்லாம் பேப்பர் விளம்பரம் தான். பேப்பர் விளம்பரத்துல பார்த்தோன்னா நானும் போயிருந்தோம். எல்லாரும் சார் இன்னைக்கு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் கிடையாது, நாங்க செட்டில் எடுத்துட்டு போறோம், நீங்க வாங்க ஒரு 15-20 டேஸ். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 100 பேர் வந்திருப்போம், எல்லாம் போயிட்டாங்க. ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அலோன் நின்றுகிட்டே இருந்தேன். அவர் டைரக்டர் உள்ளுக்கு இருந்தாரு, ராஜகுமார் சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. இப்ப நேரா நின்றுட்டு இருக்கும்போது சாப்பாடு நான் நேரம் உள்ளுக்கு போயிட்டேன். உள்ளுக்கு போனேன், வணக்கம் சார்னு சொன்னேன். என்ன சார் என் பேர் சகாயராஜ் சார், இந்த மாதிரி சினிமாவில் கொஞ்சம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா சார்? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இந்த செட்டில் கிடையாது, அடுத்த செட்டில் எடுக்க போகிறோம், இப்போதுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் ஏமாற்றத்தை தாங்கிக்க கூட முடியல சார், எனக்கு இந்த செட்டில் ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் ஒன்று ஓப்பனாகவே கேட்டுட்டீங்க. ஓப்பன் இந்த செட்டில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சி கூப்பிட்றாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டாரு விடு அவருன்ட்டு விடுன்ட்டு. அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டாப்புல. உட்காருங்கன்னாரு. இல்லை சார் பரவாயில்ல உட்காருங்கன்னாரு. டிஃபன் வந்துச்சு ஒரு 5-6 கேரியது. ஓப்பன் பண்ணாரு. சாப்பிடுங்கன்னாரு. சார் நான் சாப்பிட்டேன், சாப்பிட்ற அளவுக்கு மோசம் இல்லாமல் சாப்பிட்டேன். எனக்கு ஏன்னா எல்லா இடங்களும் போகும்போதெல்லாம் வாய்ப்பு கேட்கும்போது இந்த செட்டில் அடுத்த செட்டில் அப்புறம் அடுத்த படத்துக்கு வாங்கணுங்க. இப்படியே கேட்டு காது முழிச்சு போச்சு, காலமும் ஓடி போச்சு. படமே வாய்ப்பே கிடைக்கல சார், என்ன சார் செய்யறது அப்படின்னு. அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா உடனே கேமராவை எடுத்து உடனே ஷூட் பண்ணி உடனே தியேட்டர்ல ஓட்டு நினைக்கிறியான்னு அப்படி கேட்டாரு. அப்படியே கேட்டேன். உனக்கு இப்ப உன்னுடைய அர்த்தம் என்னன்னா உடனே ஷூட் பண்ணி உடனே இப்ப டேக் எடுத்து உடனே தியேட்டர்ல ஓட்டி காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஐ எம் நாட் சோ அர்ஜென்ட், அந்த மாதிரி இல்லை சார், வாய்ப்பு கொடுன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா நான் ஏமாற்றத்தை நான் கண்டு அதுல பாதிக்கப்பட்டதுனால அதோட பாதிப்புனால சொல்றேன் சார், எனக்கு அதனாலதான் கேட்கிறேன்னாரு. அப்புறம் சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் சொல்லி பேர் எழுதிக்க, அடுத்த படம் நேரு ஆடிட்டோரியத்துல விண்ணுக்கு மண்ணுக்கு எடுக்கிறோம், அங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் போனா அப்புறம் பெங்களூர்ல ஷூட்டிங்னாரு, டான்ஸ் சீன்னாரு. இப்ப டான்ஸுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் இது இல்லை. அப்புறம் அவர் மேல ஒன்றும் போயிடுச்சு. அதே மாதிரி விக்ரமன் சாரும் ஒரு நாள் போறேன். விக்ரமன் சார் போது அவர் வீட்டுக்கு அப்பதான் இந்த படம் வானத்தை படம் ரிலீஸ் ஆகும் மறுநாள்.
அன்னைக்கு முதல் நாள் நைட் போய் நிற்க உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு மதுரைக்காரர் தான் இருக்காரு. யாரு டிரைவரா. நான் ஒரு 9:30 போயிட்டேன். போனோன்னே சாரை பார்த்துட்டு வணக்கம் சார்னு. அப்புறம் அவர் வந்தார். நல்லா நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கு. காரில் வந்து இறங்கினாரு. வந்துட்டு யார் இவரு அப்படின்னு டிரைவர் கேட்குறாரு. சார் ஒரு சொந்த ஒரு மதுரையா, அதனால சினிமா சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது, போட்டோ தான், ஸ்டில் தான் கொடுக்குறது. ஸ்டில்ல கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டார் அவரு விக்ரமன். சார் உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு தெரியாது, சொன்னாதான் சார் தெரியும் சொன்னேன். கேட்டது யார் சார்? அவர் விக்ரமன் சார் கேட்கிறாரு. என் வீட்டுக்கு ப்ரொடியூசரே வந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டுக்கு ப்ரொடியூசரே வந்தாலும் பிடிக்காது எனக்கு. அதனால இனிமே என் ஃபியூச்சர்ல வந்து தயவுசெய்து இங்க வராதீங்க, என்னுடைய ஆபீஸை பார்த்து வாங்க சார். சார் உங்க ஆபீஸ் அட்ரஸ் அதை யூ ட்ரை டு ட்ரெஸ் அவுட், நீ ஆபீஸை பார்த்து முயற்சி பண்ணிட்டார் அது விக்ரமன் சார். அப்ப வெளியே வந்த பிறகு நான் அந்த டிரைவர்கிட்ட விசாரித்தேன். என்ன அவர் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் வானத்தை போல, பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்காரு, காலைல கட்டாயம் குடும்பத்தோட வருவார். நைட்ல கொஞ்சம் இதா இருந்தாரு, அதனால நீ கட்டாயம் டேல போனா அவரை வந்து வீட்டுக்கு தானே வரக்கூடாதுன்னு கோயில பார்க்கலாம்ல அப்படின்னாரு. மறுநாள் காலைல வெளில போயிட்டு அதே மாதிரி கோயிலுக்கு வராரு. எங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. அன்னைக்கு தான் ரிலீஸ் படம். சாமி கும்பிடுறதுக்கு இதா எடுத்து போனோம், அது போறாரு. அப்ப சாமிக்கு வணக்கம் சார், வணக்கம் அப்படின்ட்டு. சார் எனக்கு தெரியுதா சார் நேட்டேன். தெரியலையே அப்படின்னா. நைட்டு வேற மாதிரி இருந்தார் இல்லையா, தெரியலேன்னு. சார் நான் தான் சார் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்க, அதான் நீ கோயிலில் உங்களை பார்க்குறேன் சார், எனக்கு வாய்ப்பு. சிரிச்சிட்டாரு. வா அங்க இதுல வந்து ரோஜா மூவிஸ்லயே ரோஜா மூவிஸ்ல பண்றேன், ரோஜா கம்பெனிஸ்ல பண்றேன், வா பார்த்து பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் அவர்கிட்ட போனா அப்புறம் அதை நான் எடுக்கணும் படம் எல்லாம் வருது. அப்புறம் வந்து சில பெண்ணின் மனை தொட்டு இவர் எடுத்தாரு எழில் சார். அதுல வந்து நத்திங் ஒண்டர், நான் வந்து ஒரு சின்ன சீன் தான் கொடுத்துருப்பாரு இருக்கு. கொடுத்தோடனே அந்த சீனை வந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு தெரியல, ரூம் மெட்டு அவங்கள ஐடி கம்பெனியில் வேலை போறவங்க. ஒரு நாள் அந்த சட்டை, தட் இஸ் மை ஓன் காஸ்டியூம், அதை கொண்டு போய் எதில் மாட்டிட்டேன், ஏன் ஆணில் மட்டும் படுத்து கிடக்கேன். அப்போ அவங்க பார்த்துட்டு ஒரு ஐடி படிக்கிற பையன் வந்து இஸ் வெல் எஜுகேட்டட் பார்த்துட்டு, சார் இந்த சட்டை தான் சார் பார்த்தேன் பெண்ணின் மனை தொட்டில் நீங்களும் இன்னொரு அம்மாவும் கல்யாண வீட்டுக்கு வந்து டைலாக் பேசுற வந்து வாரிங்க சார் அப்படின்னாரு. நான் படமே பார்க்கறது வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. நடிக்கிறது சான்ஸ் கேட்டு போறவங்களும் படம் பார்க்கறது நேரம் இருக்காது. ஆனா ஒரு ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட் அது சென்னையில ஒரு சீன் வந்துட்டு போயிருக்கோம், தட் இஸ் நாட் சோ ஒரு அது அவ்வளவு ப்ராட்காஸ்ட் பண்ணி அவ்வளவு ஒர்க் பண்ணி அவ்வளவு இதா அப்ப சினிமாவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு பாருங்க. அவன் அந்த இடத்துல ஓடி போய் இந்த சட்டையை பார்த்து, இந்த சட்டை போட்டு நீங்க வந்ததை நான் பார்த்தேன் சார் பெண்ணின் மனை தொட்டுன்றான். நான் சொன்னேன், அப்ப அந்த சட்டை போட்டு தான் அடிச்சேன், அன்னைக்கு காஸ்டியூம் இல்ல, இந்த சட்டை போட்டு வர சொன்னாரு, வந்தேன். அவ்வளவு ஒன்றும் பெரிய ஒரு இதா டைலாக் பண்ண ஒரு சின்ன சின்ன பண்ணிருக்கலாம், ஒரு சின்ன டைலாக் பண்ணுங்க, எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதை பார்த்தேன் சார், நீங்க வந்தீங்க சார், நல்லா தெரிஞ்சுங்க சார் பெண்ணின் மனத்துங்கிறது. அப்ப அது எங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருந்துச்சு அந்த டைம் வந்து ஒருத்தங்களை ஒரு சீன் வந்து சொன்னது இட் இஸ் பூஸ்டப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி போச்சு. அப்புறம் அடுத்த படம் வந்து பார்த்திபன் படம் வந்து நினைக்காத நாள்னு ஒரு படம் ஒரு கம்பெனில எடுக்கிறாங்க ஆள். இங்கிட்டு வந்து அருந்தவராஜா அவர் வந்து பெரும்பாலும் எஸ்வி சந்திரசேகருடைய சீரியல் தான் அதிகமா பண்ணுவாரு, படங்களும் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது எஸ்பி சந்திரசேகர் அது ஒரு படம் அவர் பண்ண சொல்லிட்டு அருந்தவராஜான்னு வச்சு, அவருக்கு சொந்த ஊர் வந்து லங்கைக்காரரு. அந்த படத்தை மட்டும் நீ பண்ணுங்கன்ட்டாரு. அந்த படத்துக்கு வந்து பேரு வந்து ஒரு படம் பேரு சொன்னாரு, அந்த பேரை வச்சுட்டாரு. அந்த பேரை படத்துக்கு ஞாபகம் இல்லை எனக்கு, பேரை வச்சுட்டு அப்ப அந்த பேரை பார்த்து சொன்னேன், என்ன சார் அந்த பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு செக்ஸ் படம் மாதிரி இருக்கு பேரு, கொஞ்சம் பேரை மாடர்னா வைக்க சொன்னாங்க. இல்லப்பா இது நல்லா இருக்கும் வச்சா அப்படின்னா. அருந்தவராஜ் அப்பதான் வாராரு. நான் ஆக்சுவலி நான் வந்தது பார்த்திபன் படத்தை வந்தது நினைக்காத நாள். இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திபன் படம் ஆனது, இங்க ரைட் சைடு வந்து அது தெரியல, அருந்தவராஜா எடுக்கிறாரு அந்த படத்தை. அப்ப நேரா உள்ளுக்கு நுழையும் போது அப்ப பாக்குறேன் அருந்தவராஜா எல்லாம். அப்ப வந்து அந்த காலத்துல 20 வயசுக்கு முன்னாடி வந்து சினிமா டைரக்டர் கால கும்பிட்டு விடுறது வழக்கம். அது மாதிரி நானும் கும்பிட்டு விடுவேன். அவர் வயசு என் வயசு மோரலெஸ் ஒண்ணு. கும்பிடும்போது கையை பிடிச்சிட்டாரு. நீங்க என்னுடைய வயசு இருக்கு சார், எல்லாருமே வயசானவர்கள் இருந்து கும்பிடுறான், இது ஒரு பிராக்டிஸ் ஆகி போச்சு, பெரியவங்களை பார்த்து கும்புற மாதிரியும் சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்யூட் ஆகி போச்சு. வேணா அதர்ஸ் ஆர் டூயிங், ஒய் ஐ கான்ட் டு இட், தட் இஸ் a practicable that I have to do it சார். சொன்னேன், இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது சார், எனக்கு வாங்க அடுத்த வாரம் தானே சார். இதைத்தான் சார் எல்லா இடங்களும் சொல்றாங்க, அடுத்த வாரம் சொல்லி. நீங்களும் அடுத்த வாரம் சொல்லி, கட்டாயம் அடுத்த வாரம் தாரேன் உங்களுக்கு, நீங்க நம்புங்க. நான் கையை பிடிச்சிட்டு ஏன் கூட இருங்கன்னாரு.
நான் சொன்னேன் சரிங்க சார் நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னா ஒரு டேட்டை கொடுத்தாரு. 1 வீக் கழிச்சு கூப்பிட்டா அதே மாதிரி ஷூட் நடக்கிறதுக்கு எல்லாம் பயங்கரமான கூட்டம். அவர் கண்டசக்காரன் மேல வந்து இறங்கினாரு. இறங்கினோடனே காஸ்டியூம் போட சொன்னாரு. அப்ப ராஜா ஷெரீப் இருக்கான். அந்த நாட்கள் நடிச்சப்ப அவன் சின்ன பையன் மாதிரி இருக்கான். பாக்கியராஜ் கூட ராஜா ஷெரீப் எனக்கு தெரியல. அவன் பெரிய பையலாம் வந்தா அந்த பையன் இருக்கான். அந்த நாட்கள் நடிச்சது ராஜா ஷெரீப். அப்புறம் நானு குண்டு கல்யாணம் 4 பேருக்கு 3 பேர் மொத்தம் 4 பேரும் ஆட்டோ சீன். ஆட்டோ டிரைவர் கொடுத்து காலில் ஸ்கார் போட்டுற மாதிரி கட்டி ஒரு சீன் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த அம்மா தெலுங்கு நட்டி அது எடுக்க வேண்டியதுக்காக இது வந்துச்சு. அப்ப நான் நினைச்சோம் சரி சொல்லி எல்லாரும் இருக்கும்போது டைலாக் 4 பேர் இருக்கிற ராஜா ஷெரீப் செவத்த பையன் அங்க நிக்கிறான் ஆட்டோல. அந்த அம்மா அந்த சீன் வரும்போது ஒரு சில பேர் வாரான். அவன் 10 வருஷம் 15 வருஷம் சினிமாவில் இருக்க வந்தபோது டக்குன்னு வந்தானே எனக்கு போட்டோன்னே சார் இவர் யாரு புதுசா இருக்காரு நான் பார்த்ததே இல்லை, இவருக்கு யாரு ஏசா கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க சார் சொல்லி வந்து ஃபைட் பண்றாங்க. யார்கிட்ட? டைரக்டர். சார் இவரு யாருன்னே பார்க்கல, சினிமா கம்பெனியை பக்கம் வந்தது இல்லை, ஒரு புது ஆள் மாதிரி இருக்கு, இவருக்கு ஏசா சீன் கொடுக்குறீங்க, அந்த சீன் எனக்கு கொடுங்க சார் சொல்லி அங்க வந்து ஒரு ஃபைட்டு அங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. அப்ப யூனியன்காரன் அதுன்னு சொல்றான். ஒன்றும் புரியல எனக்கு. நான் தட் ஐ வாஸ் நியூ லைக் இன். அப்புறம் சொன்னாரு ஏற்கனவே அவருக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், அவர் இதைத்தான் சொன்னாரு, அடுத்த வாரம் வருவோம், கடைசியில வாய்ப்பு தர மாட்டாங்க சார், இதுதான் சினிமா கம்பெனி நடக்கிற வழக்கம், அதே மாதிரி ஆயிரக்கூடாது, அவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா அது உண்மையாயிருப்போம். எனக்காரத்தை மட்டும் மாத்தவன் இவரு தான் அந்த ஆட்டோ டிரைவர், இவரு தான் காக்கி ட்ரெஸ் போட்டு கார் போட்டு. இதே வளசரவாக்கம் வந்து இப்போ தேட் டைம் ராமராஜ வீட்டுக்கு எத்தாப்புல இருக்குண்ணே, அது பூரா காடுமா இருக்கு. ஒரு அப்பயும் கூட்டம், பயங்கரமான கூட்டம் அன்னைக்கு சென்னையில. அந்த சினிமா மேல இருக்கிற சொல்லுவாங்க சென்னையில கூட அவ்வளவு தூரம் லைக் பண்ண மாட்டோம், ஆனா வந்து ப்ராக்டிகலா போகும்போது சென்னை மெட்ரோபாலிசிட்டில கூட அதை ஆர்வமாகவும் ரொம்ப ரசிச்சு தான் பாக்குறாங்க. இப்போ கூட 4 பேர் நிக்கிறோம் டைலாக். அப்ப டைலாக் அவருக்கு கிடைக்குது, எங்களுக்கு ஆக்ஷன் மாதிரி வருது. அந்த படத்தை சீனு எடுத்து முடிச்சாங்க. முடிச்சுட்டு நாளாயிடுச்சு. அப்படியே பல அனுபவங்களை பார்த்துட்டு பல இதை பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு போனேன். அப்போ வந்து சுதந்திரம் படம் எடுக்கிறாங்க. வாகினி ஸ்டுடியோல சுதந்திரம்ன்ற படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி போட்டு என்ட்ரன்ஸ்ல போட்டு எடுக்கிறாங்க. அது மோர் தென் மந்த் பாஸ்டு, 1 மாசம் அதுக்கு மேல அந்த சீன் எடுக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு சுதந்திர வாகினியில ஒரு பாட்டு வந்து ஹாஸ்பிட்டலா போயிடுச்சு, இன்னொரு பாட்டுக்குள்ள. அப்போ எனக்கு நம்ம அந்த வாகினி அப்பதான் தட் வாஸ் ஐ வாஸ் நியூ, ஐ வாஸ் தர்ஸ்டி, ஐ வாஸ் ரொம்ப ஃபாண்ட். அந்த எப்படி எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க, அதாவது பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம், இல்ல ப்ராக்டிக்கலா என்னன்னா எவ்ரிடே ஐ யூஸ் டு கம், எவ்ரிடே வந்து பார்த்து காலைல வந்துருவேன். அவங்க ஷூட்டிங் வர நான் கரெக்டா வந்துருவேன். அந்த கோட்டைகள் ஒழிஞ்சு எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க எப்படி அவர் அர்ஜுன் ஷாட் வச்சு எப்படி ஃபைட் பண்றாங்க, எப்படி அந்த இந்த ஷாட் எப்படி எடுக்கிறாரு, கிக்கர் ஃபைட் பண்றது, அந்த இதெல்லாம் எப்படி சொல்லி தராங்க, எப்படி எடுக்க அந்த ஷாட்டுக்கு என்னென்ன ஃபைட்டு எப்படி எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே காலையில இருந்து சாயந்தரம் எப்படி கம்ப்ளீட்டா மோர் தென் ஒரு 40 days வந்து ரெகுலரா வந்து பார்த்து நான் ஒரு நடிகனான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி நம்ம ஊருக்கு போவோம். அப்ப பாலா கூட டைரக்டர் வந்து பார்த்துட்டு உடனே முடியாம கொஞ்ச நாள் போயிட்டு திரும்பி வந்தேன்னு சொல்றாங்க. சரி நம்மளும் ஊருக்கு போய் எப்படி சினிமானா இப்பெல்லாம் இருக்கு, கஷ்டம் இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி வானவில்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துக்கு போகும்போது போனேன். அவரு கொஞ்சம் ஒரு வகையில மறைமுகம் ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச ஆள் மாதிரி போய் இன்ட்ரோடியூஸ் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் முதல்ல வந்து பார்த்துட்டு அங்க நில்லுனாரு. அவர் மனோஜ்குமார் நினைக்கிறேன், பாரதிராஜ் மச்சனை, அங்க நில்லுனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க நின்றேன். அப்புறம் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் தள்ளி நில்லுனாரு இது அந்த கேமராவுக்கு. அப்புறம் அவரு கடைசியா பார்த்தா கடைசியில நிக்க வச்சுட்டாங்க. எப்படி ஷார்ட் எடுக்கும்போது ப்ரீவியஸ் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் வெரி நியர் பை கேமரா, பட் அட் லாஸ்ட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம் லாஸ்டா நிக்க ஆரம்பிச்சு. இதுதான் சினிமா முதல்ல இங்க நிக்க வச்சுன்னா அப்புறம் அங்க வயசா அங்க கடைசியில போயிட்டாங்க. அப்போ ஷார்ட் எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு.